அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ரிச்சுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல டோஜின் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனால இவன் அம்மாவை காப்பாற்ற முடியாம போயிருக்கும். அதோட சேர்மன் தாத்தாவும் அவர் குடும்பத்தை சேர்ந்து யாருமே இனிமேல் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆக கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட டோஜின் சேர்மனோட மருமனை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ண அது என்ன பிளான் இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே சேர்மனோட மூணாவது பொண்ணையும் மருமகனையும் தான் காட்டுறாங்க. மிஸ்டர் போவை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. நடக்க போற மேயர் எலெக்ஷன்ல சேர்மனோட மருமக மேயர் ஆகிறதுக்காக மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் உதவி பண்ணணும்னு சொல்ல சேர்மனோட பொண்ணு தயங்குறாங்க. ஏன்னா இந்த விஷயம் மட்டும் சேர்மனுக்கு தெரிஞ்சா அப்பா கோவப்படுவார்னு பொண்ணு பயப்படுவோம். அதை புரிஞ்சுக்கிட்ட மிஸ்டர் ஓவா நான் உங்களுக்கு உதவி பண்ற விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்களும் உங்க அப்பாக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்ல சேர்மனோட மூணாவது பொண்ணு அந்த டீலுக்கு ஒத்துக்க எங்களுக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லவும் மிஸ்டர் ஓ அதுக்கு சம்மதிக்கிறாரு. அப்ப மருமகன் தான் நீங்க பணம்லாம் தர தயாரா இருக்கீங்க, சரி ஏதாவது ஒரு பார்ட்டியில என்ன கேண்டிடேட்டா சூஸ் பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்க அதுக்கு மிஸ்டர் ஓ டூஜின் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறாரு. அந்த ஐடியா என்னன்னா மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜியான்ஸ்ல ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண பிளான் பண்ணிருப்பாங்களா. அந்த கம்பெனி இல்லீகலா நிறைய வேலை பண்ணிருக்கோம். சேர்மனோட மருமகன் ப்ராசிக்யூட்டர் தானே, அவர் மூலமா அந்த கேஸ் எல்லாம் வெளியில எடுக்க சொல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சம்பந்தப்பட்ட ஆளுங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் அது பெரிய நியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால நிறைய மீடியாவை சேர்ந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்மனோட மருமகனை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல அங்க உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஜியா கன்ஸ்ட்ரக்ஷன் மேல தப்பு இருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையை வெளியில கொண்டு வந்தீங்க, இதே தப்ப சூனியாங் வருங்காலத்துல பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கவும் அதுக்கு மருமகனும் எந்த கம்பெனி பண்ணிருந்தாலும் சரி யாரு பண்ணிருந்தாலும் சரி அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தருவேன் கம்பீரமா சொல்ல அந்த ஜியா கன்ஸ்ட்ரக்ஷன் மேல இப்ப கேஸ் நடக்கிறதால அதோட பங்குகள் மதிப்பு ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதை பயன்படுத்தி மிராக்கல் கம்பெனி அதோட மொத்த பங்குகளை வாங்கி அந்த கம்பெனியை மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட சேர்த்துக்கிறாங்க. அதோட 3 ஆல்பா அதான் சேர்மனோட மருமகன் ரொம்பவே பாப்புலர் ஆகவா அவருக்கு ஒரு பார்ட்டியை சேர்ந்தவங்க எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கொடுக்கறாங்க. இது சேர்மனுக்கு தெரிய வருது. தான் பேச்சை மீறி தான் மருமகன் எலெக்ஷன் நிக்கிறது தெரியவும் அது அவருக்கு பிடிக்கல. இது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்க எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க அவங்க சார்பா சேர்மன் மருமகனுக்கு எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கொடுத்திருப்பாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணி தான் மருமகன் எக்காரணத்துக்கு கூட எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்லவும் அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு வேற வழி இல்ல. அதனால அவங்க பார்ட்டில இருந்து சேர்மன் மருமகனை விலக்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கவும் இந்த விஷயம் சேர்மன் மருமகனுக்கும் அவனோட மகளுக்கும் தெரிய வருது. உடனே கோவமா சேர்மனை தான் மீட் பண்ண அவங்க வீட்டுக்கு வர பின்னாடியே வந்த மருமகனும் நான் சொல்றது கிளம்ப அவசரப்படாத, உன் அப்பா கிட்ட நம்ம பொறுமையா பேசிக்கலாம்னு சொல்ல ஆனா பொண்ணு அப்பா மேல கோவத்துல இருக்காங்க. அதே இடத்துல தான் டூஜின் இருக்கா. தான் அத்தை கோவமா வரதா பாத்துட்டு அத்தை நீங்க பேசுறத வச்சு பார்த்தா எலெக்ஷனை பத்தி தான் பேச வரீங்கனால புரிஞ்சுக்க முடியுது, நான் சொல்றது கேளுங்க, நீங்க 2 பேருமே ஒன்னா போகாதீங்க, மாமாவை மட்டும் தாத்தாவை மீட் பண்ண அனுப்புங்கன்னு சொல்லவும் அதுக்கு அத்தையும் எதுக்காக அவர் மட்டும் போய் தனியா மீட் பண்ணணும் கேட்க நீங்க மட்டும் இப்ப 3 ஆல்பாவை கூட்டிட்டு போனீங்கன்னா சேர்மன் 3 ஆல்பாவை மருமகனை தான் பாப்பாரு, அதுவே அவர் தனியா போனா மேயர் எலெக்ஷனுக்காக கலந்துக்க போற கேண்டிடேட்டா பாப்பாருன்னு சொல்ல அது 2 பேருக்கு நல்ல ஐடியா தோணப்போ மருமகன் மட்டும் தாத்தாவை பார்க்க வராரு. தாத்தாவோ ரீசெண்டா உன்னை பத்தி வந்து எல்லா ஆர்டிக்கலையும் பார்த்தேன், நீ ஒன்னும் அந்த அளவு நல்லாவே இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றதை மட்டும் கேட்டு பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியில வந்துரு, நானே உனக்கு என் செலவுல ஒரு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் வச்சு தரேன், அதை வச்சு பொழைச்சுக்கன்னு சொல்ல மருமகனுக்கு தாத்தா மேல பயம் இருக்கு. இருந்தாலும் அதை காட்டிக்காம சூனியங் லைஃப் சயின்ஸ் கம்பெனி அந்த கம்பெனியை நீங்க எதுக்காக வித்தீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல அதை கேட்ட தாத்தாவும் என்னையும் பிளாக்மெயில் பண்றியா, நீ போய் வெளியில சொன்னா யார் உன்னை நம்புவான்னு கேட்க அது எனக்கு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்றேன், மீடியா ஆளுங்க எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிடுறேன், சூனியங் லைஃப் சயின்ஸ் கம்பெனியை ஏன் இதுக்காக வித்தீங்க, அந்த கம்பெனி விற்கிறதுக்காகவும் அதோட பணத்துக்காகவும் நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லா விஷயத்தையும் நான் வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லவும் சேர்மன் தாத்தாவும் இந்த மருமகன் முட்டாள்தனமா எதுவும் பண்ணா அது வேற ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரலாம், ஏன் அவரோட வேற ஏதாவது பிசினஸ் கூட பிரச்சனை வரலாம்னு வேற வழி இல்லாம எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்கிறாரு. உடனே மருமகனை டூஜினை வந்து மீட் பண்ண மருமகனை டூஜின் நீ கொடுத்த ஐடியா செம்மையா ஒரு காட்சி, சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்கிட்டாரு, எனக்கு இது மட்டும் சொல்லு, நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ணன்னு கேட்கவா அதுக்கு டூஜினும் ஏன்னா ஒரு மேயரா இருக்க உங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப சேர்மனை தான் கட்டுறாங்க செக்ரட்டரியை வர சொல்லி என் மருமகன் இப்ப என்கிட்டே தைரியமா டீல் பேசிட்டு போறான், ஆனா அவனுக்கு இந்த அளவு துணிச்சல் இல்ல புத்தியும் இல்ல, அவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, அது யாருன்னு எனக்கு தெரியணும், சீக்கிரமா கண்டுபிடின்னு சொல்ல இப்ப எலெக்ஷனோட முடிவும் வந்துருச்சு. அதுல மேயர் ஆனது சேர்மனோட மருமகன் தான். டூஜின் பண்ண பிளான் படி அவர் மேயர் ஆனதால மிராக்கலோட கண்ட்ரோல்ல இருக்க ஜியாங்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நியூ சேல் டவுனுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கிடைக்க இப்ப ஜின்ன தான் காட்டுறாங்க. சேர்மனை வந்து மீட் பண்ணி நம்ம கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காம வேற ஒரு கம்பெனி கிடைச்சதா சொல்லப்போ உடனே அவரோட மருமகனை வர சொல்றாரு. சேர்மனோட மருமகன் எப்பவும் சேர்மனை மீட் பண்ண வரும்போது ஒரு பயத்திலே தான் வருவாரு, ஆனா இந்த தடவை கொஞ்சம் கெத்தா வரவும் கார்டன்ல இருக்க சேர்மனை வந்து மீட் பண்ணி என்ன வர சொன்னீங்கன்னு கேள்விப்பட்ட எதுக்காக நக்கலா கேட்க நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, என்னோட ரூம் வரைக்கும் வரியான்னு கேட்க எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசலாம் ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சேர்மன்டே கொஞ்சம் திமிரா பேசவும் அதுக்கு சேர்மனும் மேயர் ஆயிட்டேன்னு சொல்லி திமிர்ல இருக்கியா, உன் வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதனாலதானே அவங்களுக்கு அந்த புது செல் டவுன் ப்ராஜெக்ட கொடுத்த, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் நேர்மையா என் கடமையை தான் செஞ்சேன், ரூல்ஸ் படி தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட நான் மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததா சொல்லிட்டு மருமக அங்க இருந்து போகவும் மருமக இந்த வீட்டுக்கு வரும்போது கெத்தா இருந்தாரு, ஆனா இப்ப அவருக்குள்ள ஒரு பயம், அது ஏன்னா அவருக்கு பின்னாடி உதவியா இருந்தது மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் மாமனார் என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லி பயப்படவும் இப்படி சேர்மனோட மருமகனும் பேசுற எல்லாத்தையுமே டோஜின் தூரமா இருந்து பார்த்துட்டு தான் இருக்க கட் பண்ண இப்ப முன்னதான் காட்டுறாங்க. அவங்களோட ஆளுங்க மூலமா நியூ சேல் டவுனுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் சூனியங் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்காம மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது தெரிய வருது. அதோட அவங்க ஆளுங்க கிட்ட டூஜுனியை ஃபாலோ பண்ணி அவங்களோட டீடைலை கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்களும் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் தர டூஜுன் அடிக்கடி ஒரு லாங்குவேஜ் கிளாஸுக்கு போறானோ அந்த லாங்குவேஜ் கிளாஸும் மிராக்கல்
இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்கிறது ஒரே பில்டிங் தானே, அங்கெல்லாம் போட்டோஸ் மூலமா தெரிய வரவும் நியூ சேல்டவுன் ப்ராஜெக்ட் டியா கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிருக்கு. ஆனா ஜியா கன்ஸ்ட்ரக்ஷன் மிராக்கலோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதே மிராக்கலோட கம்பெனி இருக்க பில்டிங்க்கு டூஜன் லாங்குவேஜ் கிளாஸுக்காக போறான். இது ஒன்னோட ஒண்ணு இடிக்குது. இத பார்த்தா கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரி தெரியல. மிராக்கலை கண்ட்ரோல் பண்றது டூஜனா தான் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணவும் இப்ப கட் பண்ணா மிராக்கலை தான் கட்டுறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஆபீஸை சேர்ந்த சில ஆளுங்க அங்க வராங்க. மிஸ்டர் ஓ கிட்ட மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நியூ சேல்டவுன் ப்ராஜெக்ட்காக மேயருக்கு லஞ்சம் கொடுத்ததா சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட்டர் ஆபீஸுக்கு கூட்டிட்டு வர வந்து பார்த்தா அந்த இடத்துல சேர்மனோட செக்ரட்டரி இருப்பாரு. சேர்மன் தான் பிளான் பண்ணி மிராக்கல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து மிஸ்டர் ஓவையும் மாட்டி விட்டுருப்பாரு. இப்ப செக்ரட்டரியும் ஓ கிட்ட நீ இந்த பிரச்சனையில் தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ற உண்மையான ஓனர் அவர் சோனியாங்கோட சேர்மன் ஜின்யாங் சால மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மொபைல கொடுக்கப்போ அது மூலமா மிஸ்டர் ஓ டோஜனை கான்டாக்ட் பண்ண கட் பண்ண ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல சேர்மன் மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட ஓனரை மீட் பண்ண காத்துட்டு இருக்கவோ அந்த இடத்துக்கு மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட ஓனர் வராரு. அது யாருன்னு சேர்மன் பார்த்தா டோஜன் தான். நான் தான் மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட ஓனர், நீங்க என்னதானே பார்க்க விரும்புனீங்கன்னு சொல்லவும் சேர்மன் அதை கேட்டு அதிர்ச்சியாக ஹாண்டோ ஸ்டீல் கம்பெனி அதிக பணம் கொடுத்து வாங்க வச்சது, ஆஞ்சின் மோட்டார்ஸை வாங்க ஏன் கூடவே டீல் போட்டது, என் மருமகனை எனக்கு எதிராகவே திருப்பினது, இதெல்லாம் நீதானா, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு கேட்கவும் சோனியாங்க உருவாக்க நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களை தவிர அந்த கம்பெனி ஆள்றதுக்கு உங்க குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் தகுதி இல்ல, முக்கியமா உங்க மூத்த பையனுக்கு இல்லன்னு சொல்ல அதை கேட்ட சேர்மனும் அந்த தகுதி உனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா, அதனாலதான் என் சோனியாங்க அடைய விரும்புறியான்னு கேட்கவும் இல்ல தாத்தா நான் சோனியாங்கே வாங்க விரும்புறேன், நீங்க விருப்பப்பட்டா நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்ல என் சோனியாங்க ஒன்னும் குச்சி முட்டாய் இல்லைன்னு சொல்லப்போம். சரி தாத்தா இப்ப நம்ம வந்து விஷயத்தை பத்தி பேசுவோம். மிஸ்டர் ஓவோ மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நியூ சேல்டவுன் ப்ராஜெக்ட்ல சில பில்டிங்ஸை கட்டுறதுக்கான அனுமதியை நான் உங்களுக்கு தரதா சொல்ல தேவையே இல்ல. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை எப்படி எனக்கு சொந்தமாக்கின்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நல்ல பையனா படிக்க போன்னு சொல்லவும் தாத்தா இன்னும் என் டீல பேசியே முடிக்கல. அப்படியே கடுப்புனா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் காட்டுறாங்க. இதை அரேஞ்ச் பண்ணது வேற யாருல சேர்மனோட மருமகன் தான். சேர்மன் மருமகனை தான் இப்ப மீட் பண்ண செக்ரட்டரி வந்திருக்கவும் அவரை பார்த்துட்டு மருமகனும் என் பேர்ல லஞ்சம் வாங்கினத கேஸ் கொடுத்துட்டீங்களா, அதனாலதான் இந்த கேஸ் நான் நல்லா தெளிவாகவும் நேர்மையாக விசாரிச்சேன். அது மூலமா சில தகவல் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த தகவல்ல நியூ சேல்டவுன் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே சில பேர் அந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க, அதுவும் லஞ்சம் கொடுத்து. அப்படி வாங்கினவங்க யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் அதுல சேர்மனோட மூத்த மருமக பேரும் இருக்குன்னு சொல்ல இந்த விஷயம் இப்ப சேர்மனுக்கும் டூஜின் மூலமா தெரிய வரவும் சேர்மனும் என் மருமகன் இந்த விஷயத்த மீடியால சொல்ல போறான் அவ்வளவுதானே, அப்படி சொன்னா என்ன, ஏன்னா அந்த சேல்டவுன் ப்ராஜெக்ட்ல லஞ்சம் வாங்கினதா அவன் பேர்ல நான் கேஸ் கொடுத்திருக்கேன், அதனால அவன் சொல்ற விஷயத்தை யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லப்போம். சரி தாத்தா ஒருவேளை மிராக்கல் கம்பெனி தான் உங்க மருமகனுக்கு லஞ்சம் கொடுத்ததா தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மிராக்கல் கம்பெனியோட ஓனர் யாரு, உங்க பேரன் டூஜன். அப்ப நியூஸ்ல என்ன வரும், மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட ஓனர் லஞ்சம் கொடுத்ததா வருமா, இல்ல சோனியாங்கோட கடைசி இளவரசன் டூஜன் லஞ்சம் கொடுத்ததா வருமா, ஒருவேளை உங்க பேரன் தான் லஞ்சம் கொடுத்ததா வந்துச்சுன்னா அதனால கான்ட்ராக்ட் மிராக்கலுக்கும் கிடைக்காது சோனியாங்கும் கிடைக்காதுன்னு சொல்ல தாத்தாவே பேரன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாகவும் தான் கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்ட கேஸ்ல இருந்து மிஸ்டர் ஓவோ வேற வழி இல்லாம வெளியில கொண்டு வர சம்மதிக்கிறாரு. இப்ப கட் பண்ணா ஜின்னி மின்னி தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு வந்து மேரேஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கவும் அப்ப இன்னும் நியூ சேல்டவுன் ப்ராஜெக்ட் உங்க கம்பெனி கிடைக்காம வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுச்சாம, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமான்னு கேட்க மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனா அதை கண்ட்ரோல் பண்ற ஓனர் யாருன்னு தான் தெரியலன்னு சொல்ல அதுக்கு இன்னும் உங்களை எதிர்த்து யார் நிக்கிறா, யாரு கூட நீங்க போராடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல, உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு தகுதியானவர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால ஃப்ரெண்ட்லியாவே இருப்போம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் இப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ் சேர்மனோட மருமகனை தான் காட்டுறாங்க. அவர் பேர்லயும் லஞ்சம் வாங்கினதா ஒரு குற்றம் இருக்கும். அவர் எல்லாருக்கும் முன்னாடி தான் எந்த ஒரு தப்பும் பண்ணலனும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நியாயமா தான் நடந்திருக்கு, அதுல யாராவது லஞ்சம் கொடுத்திருந்தா கூட அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கும்னு சொல்ல இப்ப கற்பனா சேர்மனை தான் காட்டுறாங்க. அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்க செக்ரட்டரியும் இதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டியது இல்லைங்கிறாரு. ஏன்னா அந்த நியூ சேல்டவுன் ப்ராஜெக்ட் தெரிஞ்சு லஞ்சம் கொடுத்து லேண்ட் வாங்கணும் உங்க பேர்ல சேர்மனோட மூத்த மருமக பேர் இருந்திருக்கும். செக்ரட்டரியும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்துலயும் இருக்க பேரை மாத்தியாச்சனும் உங்க மருமக பேர்ல இப்ப அந்த இடத்துல எந்த ஒரு நிலவுமே இல்லைன்னு சொல்ல சேர்மன் வீட்டுக்கு வந்த உடனே அவரோட மருமகளை வர சொல்லி நியூ சேல்டவுன் ப்ராஜெக்ட் பத்தி உனக்கு எப்படி தெரியும், அந்த இடத்துல எதுக்காக நீ லஞ்சம் கொடுத்து நிலத்தை வாங்கினேன்னு கேட்கவும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த இடத்தோட மதிப்பு அதிகமாகுன்னு சொன்னாங்க, அதனாலதான் மாமா நிலத்தை வாங்கினதா சொல்லவும் சேர்மனுக்கு அது போய் தான் நல்லாவே தெரியுது. என்கிட்ட உண்மையை சொல்ல அந்த நிலத்தை உன்னை யாரு வாங்க சொன்னதா கேட்கவும் சேர்மனோட மூத்த பையன் வராரு. அவர் தான் அந்த நிலத்தை வாங்க சொன்னதா சொல்லவும் நீ எதுக்காக அந்த நிலத்தை வாங்க சொன்னான்னு கேட்கவும் அங்க நடக்க போற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட பத்தி எனக்கும் தெரிய வந்துச்சு, அங்க ஒருவேளை நிலம் வாங்கினதோட மதிப்பு அதிகமாகும், என்னால் ஏற்பட்ட நஷ்டத்தை நான் ஈடு கொடுக்க முடியும்னு நினைச்சதா சொல்ல நீ பண்ண முட்டாள்தனத்தால நான் தான் பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சேர்மனோட மூத்த பையனை திட்டிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே அந்த ரூமுக்கு வெளியில இருந்து மூத்த பேரை ஜின்னும் பார்த்துட்டு தான் இருக்க. இப்ப கட் பண்ண டூஜின் சேர்மனோட மருமகனை தான் மீட் பண்ண வரவும் அவருக்கும் மிராக்கலோட ஓனர் டூஜின் தாங்கிற உண்மை தெரிஞ்சிடுச்சு. நீ இந்த அளவு பிசினஸ்ல திறமசாலியா இருந்தா எதுக்காக சூனியாக்கு வராம தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான்னு கேட்கவ அதுக்கு டூஜினும் என் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் சுத்தமா செட் ஆகாது, தாத்தா கண்டிப்பா சூனியாங்கோட இந்த கம்பெனி என்கிட்ட தர மாட்டாரு, அதனாலதான் ஒரு புது கம்பெனியை உருவாக்குனதா சொல்ல அப்ப சேர்மனோட மருமகனும் நான் சேர்மனுக்கு எதிராக நிறைய வேலை பண்ணிருக்கேன், அவர் கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டாரு மன்னிக்கவும் மாட்டாருன்னு சொல்ல நீங்க அதையெல்லாம் பத்தி ஏன் கவலைப்படுறீங்க, கொஞ்சம் இங்க வாங்க, இந்த புது சேல்டவுன் ப்ராஜெக்ட பாருங்க, இது மட்டும் ஒரு தடவை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இதுக்கான காரணம் யாரா இருப்பாங்க தெரியுமா, நீங்க மட்டும் தான். இப்ப மேயரா இருக்க நீங்க அடுத்த தடவை கொரியாவோட பிரைம் மினிஸ்டரா கூட ஆகலாம்னு சொல்லிட்டு அவரை பிரெயின் வாஷ் பண்ணவும் அங்கிருந்து டைரக்டா டூஜன் இப்ப மிஸ்டர் போவு தான் ரிலீஸ் பண்ண வரவும் அவருக்கு பிடிச்ச
பிடிச்சிருக்க அந்த டோனட்டையும் வாங்கிட்டு வர அப்போ டூவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. உன்னை பார்த்தாலே வினோதமான ஒருத்தனா தெரியுது. உன் முகம் பார்க்க என்னமோ 20 வயசு பையன் மாதிரி தான் இருக்கு. ஆனா உன் மூளையில 40 வருஷத்துக்கான அனுபவத்தை என்னால உணர முடியுது. உண்மையை சொல்லு, நடக்க போறது உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்படி இல்லனா இது நீ வாழ்றது கிடைச்ச 2வது வாய்ப்பா இருக்கணும். இதுல எது உண்மைன்னு விளையாட்டாக கேட்கவும் அதுக்கு டோஜனும் நீங்க செல்ற ரெண்டுமே உண்மைதான் சொல்ல மிஸ்டர் போவின் விளையாடுறதா அதை சீரியஸா எடுத்துக்கல. இப்ப கற்பனா சேர்மனோட மூத்த பையனை தான் காட்டுறாங்க. அவர் கூடவே ஜின்னு இருக்க. அம்மா கிட்ட சொல்லி நிலத்தை வாங்க சொன்னது நான் தான். நீங்க ஏன் அந்த பழியை ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்கவும் என்கிட்ட இருக்க சொத்து எல்லாமே உன் தாத்தா கொடுத்தது. எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்க ஒரே சொத்துனா என் பையன் நீ மட்டும்தான். அதோட ஜின் நான் இன்னைக்கு சூனியாவுக்கு பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சோம். அப்பையில இருந்து நான் முயற்சி பண்றது ஒண்ணு மட்டும்தான். உன் தாத்தாவோட நம்பிக்கை விரத முயற்சி பண்றேன். ஆனா என்னால இப்ப வரைக்கும் அது முடியல. உன் தாத்தா உன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு. அது எந்த நிலைமையில குறைய கூடாதுன்னு தான் அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டதா சொல்லப்போம். இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. தான் மூத்த பையன் மேல கோவப்பட்டுன்னு வருத்தப்படுறாரு. அவர் குடும்பத்தை நினைச்சோம் சூனியாங்கிற கம்பெனி உருவாக்குறதுக்காக அவர் பெரிய தப்புகளை பண்ணியிருப்பாரு. பல பேரை நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பாரு, ஏமாத்திருப்பாரு. அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதா சொல்லவும் செக்ரட்டரி அதை கேட்டுட்டு நீங்க வாழ்க்கையில் எந்த தவறு பண்ணிருந்தாலும் சரி அது எல்லாமே சூனியாக்காக தான் சொல்லவும். இப்ப கட் பண்ணா டூஜனை தான் காட்டுறாங்க. மிராக்கல்ல தான் இருக்கான். நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி யோசிச்சு பாக்குறான். நான் இவனா இருக்கும் போது என் உயிரை தியாகம் பண்ண என் அம்மாவும் இறந்து போறாங்க, என் குடும்பமும் கஷ்டப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே சூனியாங் தான். சேர்மன் ஜின்யாங் சாலுக்கு அப்புறம் அவர் பசங்க யாரையுமே நான் சூனியாங்க ஆள விட மாட்டேன். அதுக்காக நான் சூனியாங்க வாங்கிதான் ஆகணும்னு பழி வாங்குற மோட்டிவோடவே இருக்கவும். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆக இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.